விண்ணிலும் மண்ணிலும் வாழும் எல்லா உயிருக்கும் இருப்பிடமே எங்கள் தந்தையே, பிள்ளை என்ற முறையில் உண்மையோடு மன்றாடி கேட்கின்றோம். உன் ஆசீர்வாதத்திற்கேற்ப ஆவியினால் எங்கள் மனதில் நாங்கள் வலியும் சக்தியும் பெற அருள்புரியும். விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் ஒளிப்பட செய்தள்ளும். அன்பை எங்கள் வாழ்வுக்கு அணிவேறும் அருளை அதன் அடிப்படையுமாக அமைய புரியும். நாங்கள் இறைமக்கள் அனைவரோடு சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உயிர்நர செய்தள்ளும். அறிவு கடந்த அன்பினால் நாங்கள் நிரப்பப்பட்டு முழு நிறைவடைய புரியும். நம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக ஐயா புகழும் உண்மையும் என்றும் எல்லா தலைமுறையிலும் உழைப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, எங்கள் பாவம் காயப்பட்ட உம் திருநீரின் வழியாக உம் அன்பை பொழிய திருவுளம் கொண்டீரே. அது அன்பை என் வாழ்க்கையை வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள்புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம் ஜெபம் கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறப்படும். இன்று திருவாமந்த இயேசுவே, உம் வார்த்தையை நம்பி உயர்ற விசுவாசத்தோடு உம் திருப்பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதல்களை இரக்கத்தோடு கேட்டருளும். எங்கள் அன்பான இயேசுவின் திருதியமே, நீரே என்று முடிவந்தோம். இக்கட்ட நேரங்களில் நீரே எங்கள் துணை, துன்ப துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனை வேளையில் நீரை எங்கள் அரண். நாங்கள் எழுப்பிய மண்டாட்டுக்களை எப்படியும் தருவீர் என்று நம்பியிருக்கின்றோம். ஆயினும் உன் விருப்பத்தின்படியே ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவிடாமலும் மனமுடைந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒரு போதும் பின்வாங்காமல் என்றும் சுத்தத்திற்கு அமைக்க எங்கள் கருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பலியின் கருத்து. ஓ இயேசு திருதியமே, நாங்கள் கொடுக்கிறோம் இந்த உன்னத திருவலி வழியாக யாவோடும் உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இவ்வலையை தந்தைக்கு அர்ப்பணித்து எங்கள் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லாய்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அங்கிருக்கும் இவர்களின் திருப்பலியானது ரெபேக்கா ஷியாம் என்பவருடைய பிறந்த நாள் அன்று பலியாகும். சாமுவேல் பிலோமினா என்பவருடைய 29வது திருமண ஆண்டு நன்றி பலியாகும். ஆண்டனி அமல்ராஜன் மரியை காயத்ரி குடும்பத்தினருடைய திருமண ஆண்டு நன்றி பலியாகும். லவுரன் மேஸ் என்பவருடைய நன்றி பலியாகவும் சகாயம் ரேசா தீபக் என்பவருடைய வேண்டுதல் பலியாகவும் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவர்களுடைய வேண்டுதல்களை நன்றியறிதலிலே கனிவோடு கேட்டருளவும் தொடர் பாதுகாப்பையும் பராமரிப்பும் கொடுத்து இவர்கள் வேண்டுகின்ற அருள்வரங்களால் இவர்களை நிரப்பி காத்திட இப்பலியிலே நாம் வேண்டுவோம். மேலும் இறைவனைச் சேர்ந்த ஆண்ட்ரிக் பெஞ்சமின், பிராங்க் டேவிஸ், அருள் தந்தை கிளமன் பிராங்க், அருள் தந்தை மார்டின் ஆண்டனி, ஜோயல் கிறிஸ்டியானோ, ராமமூர்த்தி கிறிஸ்டோபர், செல்வம் பர்னபாஸ், மகேஷ் பாபு, இருதய சுவாமி, உத்திரியம் அலெக்சாண்டர், அருள் தந்தை ஆபிரகாம், லிட்டில் ரோஸ், ராஜேந்திரன், இறைவனை சேர்ந்த அனைத்து ஆன்மாக்கள் ஜேம்ஸ் என்பவருடைய 11வது ஆண்டு நினைப்பலியாகவும் ரைமன் என்பவர்களுடைய நினைப்பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவர்களை தனது மார்பீட்டிலே தருளவும் புனிதர்களோடு தோழமை கொள்ளுகிற பேரருளால் இவர்களை நிரப்பி தன்னுடைய பேருந்து வீட்டில் இவர்களுக்கு இடமளித்திட இப்பலியில் நாம் இறங்குவோம். இறைவனுடைய அன்பையும் அவருடைய வழிகாட்டுதலையும் பெற்றுக்கொள்ளவும் நாள் முழுவதும் இறைவனுடைய அன்பு பாதையில் நாம் பயணிக்கவும் நம்முடைய மனதின் தாரங்கள் நம்முடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் இறங்கி கடவுளிடத்திலே ஒப்புக் கொடுத்து அவர் தருகின்ற நிம்மதியும் ஆறுதலை பெற்றுக்கொண்டு நம்ம ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களை ஆண்டவர் நிறைவேற்றி காத்திட நம்ம ஒவ்வொருவருக்காகவும் இப்பலியில் நாம் இறங்குவோம். இத்தூய மறை நிகழ்வுகளை தகுந்தவர்கள் ஒப்புக் கொடுத்து நம்முடைய குற்றங்களின் குறைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரிடமும் அடுத்தவரிடமும் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக. இறைவா, எங்களுக்காகவும் திருமகன் சிலுவை சுமையேற்றுக் கொள்ள திருவிழம் கொண்டீரே. அதனால் எதிரியின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி உம்மடியார்களாகிய நாங்கள் மீட்பின் அருளை அடைய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரை ஒன்றித்து இறைவனாக என்று வாழ்த்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும்
முதல் வாசகம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலை தோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தொழியவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை விழுங்குவோருக்கு என் தாடியையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கு காரை உழுவோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவர் எவன்? நாம் இருவரும் எதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவர் வழங்குவார் வாக்கு. இறைவாக்கு நன்றி. பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது. உம்மை பழித்து பேசினவர்களை பழிச்சொற்கு என் மீது விழுந்தது. பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். பழிச்சொல் என் இதயத்தை பிளந்துவிட்டது. நான் மிகவும் வருந்துகிறேன். ஆறுதல் அளிப்பதற்காக காத்திருக்கிறேன். யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நிற்கின்றேன். யாரையும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுவோர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழையின் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். எங்கள் அரசே போற்ற பெறுக. எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீரொருவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பன்னிருவருள் ஒருவனாகிய யூதாசு இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால்
எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளி காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகின்றீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கிவிட்டது, என் சீடர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுப்பவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். இது கிறிஸ்து வழக்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஏமாற்றத்தின் வலி எவ்வளவு கொடுமையானது என்பதை பல நேரங்களில் வாழ்வில் நாம் அனுபவித்திருப்போம். நம்பிய மனிதர்கள் நமக்கு எதிராக இழந்தெழுகும் பொழுது, நம்பிய மனிதர்கள் நமக்கு உறவின் வட்டத்தில் இருந்து விலகி நிற்கின்ற பொழுது எவ்வளவு ஏமாற்றத்தை நாம் அடைந்திருப்போம் என்பதை வாழ்வில் அனுபவித்திருக்கின்ற மனிதர்களாக இருக்கிறோம் என்ற இந்த இறை வார்த்தை நமக்கு பொருத்தமுடையதாக இருக்கும். இன்றைய முதல் வாசகங்களை இறைவாக்கினர் எசாயா கற்றுத்தருகிற படித்தனை இதுவாகத்தான் இருக்கிறது. வாழ்க்கையிலே எவ்வளவு குற்றங்களையும் எவ்வளவு குற்ற பழிகளையும் சுமக்கின்ற மனிதர்களாக இருந்தாலும் அந்த மனதின் உளக்குமுறலை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்கிற சரணாகதி அடைகிற மனநிலையை நாம் கேட்டோம். எல்லாவற்றுக்கும் உச்சமாக இந்த நற்செய்தி வாசகத்திலே, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று ஆண்டவர் இயேசு ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறார் என்றால், அவர் உள்ளத்தின் ஆழத்தில் எவ்வளவுக்கு வலிகளை, ஏமாற்றங்களை அவர் சந்தித்திருப்பார் என்பதை நாம் அறிவோம். எனவே வாழ்வில் நாம் நம்புகின்ற மனிதர்கள் நமக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து தொய்த்து போகின்ற பொழுது மனம் அடைகிற வேதனை, மனம் அடைகிற வலி எவ்வளவுக்கு கொடுமையானது என்பதை இந்த இறை வார்த்தை வழியாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். அடுத்தவர் நம்மை ஏமாற்றுகின்ற பொழுது நாம் எவ்வளவுக்கு வருத்தப்படுகிறோமோ, அதே போல அடுத்தவருக்கு நாம் ஏமாற்றத்தை கொடுக்கின்ற பொழுதும் அதே வழியைத்தானே நாம் பிறருக்கு கொடுக்கிறோம். எனவே ஏமாற்றம் அடைகின்ற மனநிலை நம்மிடம் இருக்கின்ற பொழுது ஏமாற்றத்தை கொடுக்காத மனநிலையும் நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதை நமது வாழ்வில் வெளிப்படுத்துவோம்.
இறைவன் திருத்தலத்தில் அவர் அன்பில் மலரவே அளித்தேன் என்னை முழுதும் புது வாழ்வு மலரவே இறைவன் திருத்தலத்தில் அவர் அன்பில் வளரவே அளித்தேன் என்னை முழுதும் புது வாழ்வு மலரவே அன்புக்குரியவர்களே, உங்களுடைய மாநில கல்வாரி பள்ளி எல்லாம் இறைவன் கேட்டதாக கொண்டாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை நாங்கள் உமக்கு புகழுமே காணிக்கை கனிவுடன் ஏற்றருளும் உம்மை வேண்டுகின்றோம். திருமகனுடைய பாடுகளின் மறைவுகள் கொண்டாடும் நாங்கள் அதன் புனித பயன்களை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, இன்னுமுள்ள எல்லாம் இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளினால் மாட்சிமைக்கும் மீட்பினால் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் மீட்பினாலுமே பழம்பெரும் எதிரியான அலகை செருக்கின் மீது நீ வெற்றி கொண்டே அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆகவே வானவர் அணிகளோடு ஒன்றிணைந்து உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது.
உண்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகியங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலகம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இரவிலிருந்து அருந்திய விண்கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மேற்பழிக்க கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்குள்ள எங்களை தூய் ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர், எங்களுடைய துணை ஆயர்கள் சதீஷ் மற்றும் சூசைநாதன் மற்றும் எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுகளை செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியரையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குந்தர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் அன்பிற்கும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் மீது நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை பழித்தருவீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். ஏமாற்றத்தின் வலி என்ன என்பதை உணர்ந்து அதை நமக்கு கற்றுத்தருகிறவர். இவருடைய விருந்திலே தகுதியான முறையில் பங்கெடுக்கக்கூடிய நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? சிறகு பொழிந்த பறவை அது வானில் பறக்குமோ? இறகு பொழிந்த பறவை அது வானில் பறக்குமோ? உடைந்த உள்ளமும் அதில் ஒன்று சேருமோ? ஒன்று சேருமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? நெஞ்சின் நோவுகள் அவை நெஞ்சும் பாரங்கள். நெஞ்சில் நோவுகள் அவை நெஞ்சும் பாரங்கள். பஞ்சம் இன்றியே நெஞ்சம் ஏங்குதே. நெஞ்சம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்?
நன்றி கூறி மன்றாடுவோமா. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் உள்ள உணர்வுகளை பலப்படுத்தி அருளும். இவ்வாறு வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வுகள் குறித்து காட்டும் திருமகனுடைய இம்மை சாவால் எங்களுக்கு நீர் முடிவில்லா வாழ்வு தந்துள்ளீர் என நம்புவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவணங்குவோம். ஆண்டவரே, பாஸ்கா அருளடையாளங்களை இடைவிடாது பெற்றுக்கொள்ளவும், வரவிருக்கும் கொடைகளை விரும்பி எதிர்நோக்கவும் உம் நம்பிக்கையாளருக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தங்களுக்கு புது பிறப்பு அளித்த மறை நிகழ்வுகளில் அவர்கள் நிலைத்திருந்து இச்செயல்கள் புது வாழ்வுக்கு அழைத்துச் செல்லப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். பிறருக்கு ஏமாற்றம் அளிக்காத வாழ்வு முறைகளை வெளிப்படுத்த சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். விஞ்ஞான உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விஞ்ஞானமும் பொருளாதாரமும் எவ்வளவுதான் உயர்ந்திருந்தாலும்